ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பார்ட் 1ல் வந்து சின்ன சொல்லி போகிற மட்டும் காமிச்சிருப்போம். இப்போ சின்ன சொல்லியில் நாங்கள் பண்ண அட்டகாசம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ போகிற வழியில் வந்து இப்போ தான் பெயிண்ட் அடிச்சுப்பாங்க போல். அந்த கம்பி எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ்டான மாதிரி இருந்துச்சு. ரைட் சைட்லேயும் சரி தண்ணியில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறக்கே வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் போகிறப்போ வந்து ஒரு 10-15 யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வாட்டர் ஃபாலை பார்த்தோன்னே தண்ணி வருது அப்படின்ற மாதிரி தண்ணியில் குளிக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டே இருந்தோம். போயிட்டு பக்கத்தில் வந்து சரி வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து குரங்கு எதுவும் பிடிங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போயிட்டே இருந்தேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே அது தானே. ஸோ அதனால் அதையும் பாதுகாத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம், நடந்து போயிட்டுருக்கோம். ஃபைனலி சின்ன சொல்லி வந்தாச்சுங்க. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரம்மியமான காட்சி கொடுக்குது. இது சின்ன சுருளி, இதுக்கு மேலே பெரிய சுருளி இருக்குது. ஸோ சின்ன சுருளியை பார்த்தோன்னே அப்படின்னு எல்லோரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்ன கேமரா எடுத்து வந்து தண்ணியோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கலான்னு பக்கத்தில் கொண்டு வந்தேன். பயலுக்கு விடலை, தண்ணியை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அலர் ஆற்றுல இறங்குற ஞாபகம் வந்துச்சு போல். அதனால் டக்குன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். தண்ணியில் கேமரா போட்டுருச்சு அப்படின்னா அப்புறம் அடுத்தடுத்து வீடியோஸ் எடுக்க முடியாது அப்படின்றனால நான் முதல்ல செல்லை வச்சுட்டு வருவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் டக்குன்னு வேகமாக. ஸோ மேலே சின்ன சுருளியில் குளிச்சுட்டு கீழே அந்த என்ட்ரன்ஸை செக் போஸ்ட்டில் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா பார்ட் 1ல். ஸோ அந்த செக் போஸ்ட்டு ஒட்டியே வந்து கீழே அந்த தண்ணியோட ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இதை யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இதை யாரும் ப்ரிஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் சின்ன சொல்லி தான் போகணும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த இதை நாங்கள் ஏன் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா போகிற பாதையில் வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் லுக்கு கொடுக்கும். நாங்கள் போன டைம் வந்து வீக் டேஸுன்றதுனால வந்து உள்ளூர் மக்களும் சரி வெளியூர் மக்கள் யாருமே வந்து அவ்வளோவா யாருமே இல்லை சொல்லப்போனால். ஸோ அதனால் வந்து அது எங்களுக்கு இன்னமும் வந்து ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் தான் போய்கிட்டு இருந்தோம். ஸோ அதோட வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அங்கே இருக்க சத்தமும் சரி நாங்கள் நடந்து போகிற சத்தம் மட்டும் தான் கேட்கும். அதுவே பெரிய ஒரு டீட்டெயில்ஸ் எஃபெக்டில் வந்து அந்த சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு நீங்களும் கேளுங்க. ரெண்டு பக்கமே வந்து மரங்களால் சூழ்ந்துருக்கும். தண்ணியோட சவுண்டு மட்டும் கேட்கும். அந்த தண்ணி எங்கே வருது அப்படின்றத நாங்கள் அதை தேடி போயிட்டே இருப்போம். ஸோ அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. மணி நேரம் போகிறோமா? உண்மையிலே இடம் நல்லா இருக்குங்க. சண்டே அதனால பதிவு பண்ணணும்ல. அன்னைக்கு சண்டே வந்து நான் சிம்பிள் கேரக்டர் எனக்கு வந்து காம்பவுண்ட் கேரக்டர். அன்னைக்கு வந்து சண்டே கூட்டம் அதிகமாக இருக்கு. என் தெருல சுற்றிய இன்னும் போகணுமாடா?
ஃபைனலி அந்த இடத்த ரீச் பண்ணியாச்சுங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எப்படா அங்கே போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நிறைய சாகசங்கள்லாம் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்து வாட்டர் ஃபாலில் குளிச்சதே கிடையாது. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன நாடகம் பண்ணுன்றதை நீங்களே பாருங்களேன். பிளேஸு செம்மையாக இருக்குங்க. ஸோ பசங்க எல்லோரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை தண்ணியில் குதிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்க அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் 12:30 ஆகுதுங்க. ஸோ மொத்தத்தில் வந்து இந்த இடம் வந்து தண்ணி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸு வந்து செம்மையாக இருக்கும். ஃபேமிலியும் சரி பேச்சுலர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சின்ன சுருளி எப்படிப்பட்டது அப்படின்றத வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிங்கிள் வீடியோவில் காமிச்சிக்க பாருங்கள். இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்களே தூரச் சிகரங்களில்